அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 119 நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை அடுத்த 119 நாட்களில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் குரு பகவான் இந்த வேளையில் நன்மையை தரக்கூடிய சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று மிக வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம சனியில் அமர போகிறாருங்க. இந்த 119 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே ஜென்ம சனி முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் தவிர்க்கப்படும். அது மட்டுமல்லாது ஜென்ம சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை முழுமையாக கடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த இந்த சூழ்நிலையில் இனி 7.5 சனியின் பாதிப்பு படிப்படியாக குறையுங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு எப்போதுமே குருவாக தான் இருக்கிறார். அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். மனித வாழ்விற்கு தேவையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் 7.5 சனியின் ஜென்ம சனியின் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளது. அது மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்றாலும் கூட தனது சுப பார்வையை 8, 10, 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தாமதங்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு விலகும். தொழில் ரீதியாக நல்ல மாறுதல் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறையக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அனைவருக்கும் சமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறார்கள். பயன்படுத்த தவறுகிறவர்களுக்கு பல சிக்கல்கள் வருகின்றன. அந்த வேலையை இப்போது சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது. உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அதாவது தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அவர்களை மிக பெரிய அளவுல சிற்றரசர்களாக மாற்ற போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் இந்த போட்டியில் பங்கு பெற்று நானும் அரசனாக மாற வேண்டும் என்ற ஆர்வமானது பலருக்கு வருகிறது. உடனே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் அனைவருமே குவிகின்றனர். இப்படி பலர் திரளாக வந்திருப்பதை பார்த்து மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது ராஜ்யத்தில் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் மிக வலுவாக இருக்கிறார்களே என்று எண்ணி பெருமை கொள்கிறார். அனைவரையும் வரவேற்று நீங்கள் அனைவரும் போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாறுங்கள். ஆனால் ஒருவேளை யாரேனும் ஒருவர் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்ன தண்டனை என்றால்
தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை திறக்க இயலாததால் தன்னுடைய இரு கைகளையும் வெற்றி விடுவேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. அப்படி அவர்கள் கரங்களை வெற்றி விடுவேன் என்று சொல்லவும் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற அச்சம் அனைவருக்கும் வருகிறது. எனவே அந்த போட்டியில் பங்கு பெறாமல் பின்னோக்கி செல்கின்றனர். ஏனென்றால் அந்த கதவை திறக்க முடியாத அளவிற்கு அதன் மறுபுறம் யானை கொண்டு தடுத்திருப்பார்களோ அல்லது ஆற்றல் மிகுந்த போர் வீரர்கள் தடுத்து கொண்டிருப்பார்களோ என்ற பல்வேறு வகையான குழப்பம் மனதில் எழுகிறது. எனவே அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது என்று அனைவரும் பின்வாங்குகின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற முன்னே நகர்கிறாருங்க. அப்படி வரக்கூடிய நபரையும் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள், போனால் உன் கை இழந்து விடுவாய், உன் வாழ்க்கை சூனியமாகிவிடும், அந்த போட்டியில் ஜெயிப்பது அவ்வளவு எளிதல்ல என பல தடைகளை கொடுக்கின்றனர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இலக்கை நோக்கி அடைந்த அந்த நபர் தன்னுடைய கரங்களை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். அது எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்காக அரசர் எந்தவிதமான தடைகளையும் வைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்திற்காக பல சிந்தனைகள் உங்களுடைய மனதில் தோன்றும். ஆனால் அதை செயல்படுத்துகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அதை செயல்படுத்தும் போது இந்த பிரச்சனை இந்த ரூபத்தில் வந்தால் நாம் என்ன செய்வது, அல்லது இதை செய்யும் போது இவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கல் ஏற்படுமோ என பல்வேறு வகையான குழப்பமும் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையும் அந்த செயலை செயல்படுத்துவதற்கு முன்பே நம்மை சூழ்ந்து விடுகிறது. அதன் காரணமாக அந்த செயலை செயல்படுத்தாமலே அதை தோல்வி அடைய செய்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முயற்சியில் நிச்சயமாக ஈடுபடுங்க. வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல மாறுதலை நிச்சயமாக நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை அகன்று எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஜென்ம சனி முழுமையாக நிறைவடையாத இந்த சூழலில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்ல பலனை நிறைவாக பெற்றுக் கொடுக்கும். அதே சமயம் உத்தியோகம், தொழில் ரீதியாக குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு என வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம். எதிர்பார்ப்பதை விட வாய்ப்புகள் மிக நிறைவாக அமையும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது சிறப்பு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் தடை இல்லை. நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.